கான்ஸ்டியூஷனை இயற்றிய அம்பேத்கர். ஐ எம் an இந்தியன் ஃபர்ஸ்ட்லி அண்ட் லாஸ்ட்லி அப்படின்னு சொன்ன அம்பேத்கரே கான்ஸ்டியூஷன் முகவுரையில வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு பக்கத்துல இந்தியன் நேஷன் அப்படின்னு போட சொன்னும்போது நான் அதை போட மாட்டேன்னு மறுத்து விட்டார். மறுத்து விட்டு அவர் இந்த கான்ஸ்டியூஷன் இயற்ற அன்னைக்கு, அந்த முன்வைக்கிற அன்னைக்கு ஆற்றும் முறையில சொல்றாரு, we will be cherishing a great delusion if we think India is a nation. delusion ஆமா, நாம் ஒரு பெருங்கனவை ஊட்டி வளர்ப்போம் இந்தியா ஒரு தேசம் என்று கருதினால் இந்தியா ஒரு தேசம் அல்ல, ஆனால் தேசம் ஆகலாம் அப்படிங்கிறார். அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, இந்தியா இப்போதைக்கு ஒரு தேசமாக இல்லை, அது சாதிக்கு ஒரு தேசமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க ஒரு தலித் மக்களின் பார்வையோ இல்ல பார்ப்பனர் அல்லாத ஒரு பார்வையோ இல்ல பார்ப்பனர்களுக்கு இந்தியாவை பற்றிய பார்வையோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் வேறு வேறாக இருக்குது. ஏன்னா இந்த ஒவ்வொரு மக்கள் குழுக்களையும் இந்த ஸ்டேட், இந்தியன் ஸ்டேட் நடத்துவது அப்படிங்கிறதே வேற வேறையாக இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற பார்வையில சொல்ல, சமூகமே அப்படி இயங்கிட்டு இருக்குது. சமூகம் இப்படிதான் ஒவ்வொரு வகுப்பினரும் நடத்தும் போது இது எப்படி ஒரு தேசம்னு சொல்லுவ? அப்ப காஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் இம்பிடிமெண்ட் அப்படின்றாரு. இந்த தேசம் காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் சொல்றாரு. இவங்க யாரும் இன்னைக்கு ஆன்டி நேஷனல் சொல்றாங்க, ஆனா அம்பேத்கர் காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் சொன்னாரு. அப்ப சாதியை ஒழுக்கும் வரை இந்தியா ஒரு தேசமாக உருவெடுக்காது. சாதி வெறி இருக்கும் இடத்தில் தேசிய உணர்வு வராது. அப்படி ஆனா இன்னைக்கு சாதி வெறியோடு இருக்கும் பல பேர் தேசிய உணர்வோடு இருப்பதையும் பார்க்க முடியுது இல்ல. அதுதான் அது போலி தேசிய உணர்வு. அம்பேத்கர் அதையும் சொல்றாரு. தேசிய உணர்வு அப்படின்னா இந்த நாட்டின் வளர்ச்சி, நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருப்பது. அவர் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெட்டர்னிட்டினா இப்ப காங்கிரஸ் பார்வையிலே ஃப்ரெட்டர்னிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் பாய் பாய் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டா போதும் அப்படின்றதுதான் அவங்களோட ஃப்ரெட்டர்னிட்டின்னு இருக்குது. ஆனா அம்பேத்கர் சொல்லும் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த உடன்பிறப்பு உணர்வு அப்படிங்கிறது சும்மா நீ நான் அண்ணன் தம்பிடா. இந்த நம்ம தென் தமிழ்நாட்டில் சில சாதி வெறியெல்லாம் சொல்லுவாங்க, நாங்க ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமண்ணா பழகிட்டு ஒடுக்கிட்டே ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருக்கோம், தாய் பிள்ளையமா பழகிட்டு இருக்கோம், ஒன்ன யாரோ பெற்றிருக்கா என்ன யாரோ அந்த மாதிரி சொல்றது ஃப்ரெட்டர்னிட்டி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா அசோசியேட்டட் லிவிங் இருக்கணும். ஓகே, உங்களை சார்ந்து நான் வாழணும், என்னை சார்ந்து நீங்கள் வாழணும், நம்மளுக்கு கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்கணும்ன்றாரு. கம்யூனிகேஷன் சேனல்ஸ்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த தொடர்பு இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு இல்ல ஃபோன் கால், போஸ்ட் கார்டு, அந்த தொடர்பை பத்தி பேசல. இப்போ எனக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னு வந்துச்சுன்னா அதே வளர்ச்சி உங்களுக்கும் ஃப்ளோ ஆகணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸ் கிளியராக இருக்கணும். அப்போ ஒரு வளர்ச்சி போக்குல அனைவரும் இணைந்து ஒன்னா பயணிக்கிறது.